சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பல நாட்களாக உன் துணையிடம் இணையும் நேரம் எப்போது என்று நீ என்னிடம் கண்ணீர் விட்டாய். இப்போது உன் துணையை பற்றிய ஒரு அவசர செய்தியை கூறவே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் வீட்டு வாசலில் நான் காத்திருக்கின்றேன் உன்னை காண்பதற்கு. உன்னை உள்ளே அழைப்பாயா? சில நேரம் சில மனிதர்கள் செய்யும் செயலால் உன் மனம் அமைதியில் இழந்து விட்டதல்லவா? நீ விரும்பிய துணை சேர்ந்திருந்தாலும் பிரிந்திருந்தாலும் பல பிரச்சனைகளை நீ சந்தித்திருக்கின்றாய். இதற்கு எப்போது ஒரு முடிவு வரும் என்று நீ தவிக்கின்றாய். உன் சாயப்பா இதை நான் அறிவேன். நீ எந்த ஒரு நேரத்திலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிட வேண்டாம் என்ற சூழ்நிலையில் உன் சாயப்பா உன்னோடு நான் இருப்பேன். இதை செய்தால் நீ நலமுடன் வாழ்வாயோ அதை நான் உனக்கு கண்டிப்பாக செய்து தருவேன். சிலர் உன் துணையை உன்னை துன்புறுத்துவதாகவும் சில கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி விட்டதாகவும் என்னிடம் சொல்லி கண்ணீர் விடுகின்றனர். சிலர் கர்ம வினைகளால் பிரிந்தும் சிலர் மனித சூழ்ச்சியால் பிரிந்து வாடுகின்றனர். எல்லாம் நான் காணாமல் இல்லை. நான் செய்ய வேண்டியதை நிச்சயமாக நான் செய்வேன். நீ உன் உயிராய் நினைத்த உன் துணை உன்னை விட்டு பிரிந்து விட்டதே என்று நீ தவிப்பதை நான் அறியாமல் இல்லை. அவருக்கு உன் அருமையை புரிய வைத்து நீ இல்லாமல் அவர் வாழ்வு சுகமாய் இருக்காது என்பதனை உணர வைப்பேன். என் அன்பு குழந்தையே, அதற்கு நான் தயாராகியும் விட்டேன். நீங்கள் இருவரும் சேர்ந்தால்தான் உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்றால் நிச்சயம் அந்த வேலையை நான் தொடங்குவேன். நிச்சயம் உங்கள் இருவரையும் நான் சேர்ப்பேன். மிக விரைவில் உன் துணையை உன்னை அழைத்து அன்பாக நான் பேச வைப்பேன். நீ எப்படி வருத்தப்படுகின்றாயோ அதே போலத்தான் உன் துணையும் உன்னை நினைத்து வருந்துகிறார். நீ இல்லாமல் தவிப்பதை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கின்றார். சில மனிதர்களின் சூழ்ச்சியால் நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள் என்பதை அவரும் உணர்ந்து விட்டார்கள். என் அன்பு குழந்தையே, என்னிடம் சொல்லியும் குழம்பினார். அவர்கள் சூழ்ச்சி செய்த எங்களை பிரித்து விட்டார்கள் சாயப்பா என்று என்னிடம் சொன்னதே அவர்தான். அந்த மனித மிருகங்களையே உங்களிடம் மன்னிப்பு கேட்கச் செய்வேன். அவர்கள் அதிக காலம் அவர்கள் ஆட்டம் இருக்காது. அவர்கள் ஆட்டம் அடங்கும் நாள் மிக விரைவில் வந்துவிடும். உங்களை இந்த பிரிவில் இருந்து நான் வெளிப்படுத்துவேன். என் வார்த்தை பொய்யாகாது என்று உனக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்க உன்னை மட்டும் நான் எப்படி இப்படி தனித்திருக்க வைப்பேன்? கூடிய விரைவில் ஒன்று சேர்வீர்கள். மனித சூழ்ச்சியால் நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள் என்பதை இப்போது உன் துணையும் புரிந்து விட்டார். விரைவில் உன்னை தேடி வந்து பேசுவார். மனம் கலங்காதே, மனதை அலைப்பாய விடாதே. உன் மனதில் என் மீது நம்பிக்கையை வை. அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கைத்தான் வாழ்க்கை, அதை மட்டும் விட்டுவிடாதே. உன் துணையுடன் நீ இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்வாய். அதை காணவே உன் சாயப்பா நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் மீது கோபப்படாதே. நீ மகிழ்ந்திருப்பதுதான் எனக்கும் ஆசை. கூடிய விரைவில் உன் துணையுடன் நீ சேர்ந்து என்னை காண என் ஆலயத்திற்கு வா. நான் காத்திருக்கின்றேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.